நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மின் வாரியத்தில் காலி பணியிடங்கள் தரவுகளை சேகரிக்க உத்தரவு. இபியில் பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், 50,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் அதனை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தி வருகிறார்கள். மின்வாரியம் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மின்வாரியத்தின் ஒரு பிரிவான மின் பகிர்மான கழகத்தில் காலியாக உள்ள எண்ணிக்கை குறித்து தரவு கூறப்பட்டுள்ளது. இது குறித்து அனைத்து முதன்மை மற்றும் மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின்வாரியம் எழுதிய கடிதத்தில் கூறியே இருப்பது, மண்டல அளவில் குழு ஒன்றை அமைத்து அனைத்து மின் பகிர்மான வட்டப்பிரிவு மற்றும் துணை மின் மின் நிலையங்கள் தொடக்க நிலை பணிகளை முக்கிய மனம் தேவை உள்ளது. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறித்து தரவு சேகரித்து அறிக்கை தயாரிக்க வேண்டும். செப்டம்பர் முதல் வாரத்தில் இறுதி அறிக்கை தயார் செய்ய வேண்டும். டிஎன்இபியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான பதவிகள் இருக்குது. ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டு இது பண்ணிட்டாங்க. நம்முடைய இது முன்னாடி அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லா லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துருக்கேன். டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேற்பட்ட காலி பணிகள் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரதுனால இந்த பணியிடங்களை இப்போயே நிரப்புவாங்களா தெரியுது. ஏன்னா 6 மாதம் எலெக்ஷன் டியூட்டி போகும். அதனால் இதனுடைய காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா எப்போது உடனடியாக நிரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.